ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்லோகா சான்ஸ். நம்ம இன்றைக்கி அபிராமி அந்தாதியோட தேர்ட் பார்ட், தட் இஸ் 12வது ஸ்லோகத்துலேருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்க போகிறோம். பாருங்கள். கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவி ஏழையும் பூத்தவளே. இந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல தியானத்தில் நிலை பெற உதவும் அப்படிங்கிறது இது. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் முகுந்தற்கு இளையவளே மாற்றவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இது ரொம்ப அருமையான ஸ்லோகம். இந்த உலகம் முழுவதையும் 14 உலகத்தையும் உருவாக்கி அதை காற்று கொண்டிருப்போம் நம்ம அபிராமி அன்னை அப்படிங்கிறது. இந்த அபிராமி அன்னையை தரிசித்தால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிட்டும். அதே மாதிரி அந்த அபிராமி அந்தாதியை முடிஞ்ச போதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது, ஸ்லோகத்தை சொல்கிறது மிகவும் நன்மை பயக்கும். அடுத்தது தலைமை பெற சொல்ல வேண்டிய ஸ்லோகம். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல்திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னொழியே. இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது தலைமை பொறுப்புக்கு நம்ம எளிதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்தது பெரும் செல்வமும் பேரின்பமும் பெறுவதற்கு தன்னளிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிளியே. இந்த மண்ணில் கிடைக்கும் செல்வங்களும் கிடைக்கும், அழியாத முக்தி வீடு ஆனந்த பேரின்பம் கொடுக்கக்கூடியது அபிராமி கடைக்கண்கள் இருந்தால் அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலை பாடும்பொழுது நமக்கு தெளிவாகிறது. அடுத்தது கிளியே கிளைஞர் மனத்தே கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அறியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. நான் இந்த ஸ்லோகங்களையும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணினா பல நன்மைகள் கிடைக்கும். நன்றி.